ஸோ இந்த வீடியோவில் ஒரு பிரைமரி ஆல்கஹாலை எப்படி வந்து நமக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு வந்து என்ன ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்ணுன்றதை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ பிரைமரி ஆல்கஹாலுக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எழுதிப்போமா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பனால் வந்து எழுதிப்போம். CH3 CH2 CH2OH. ஓகே, இது வந்து நமக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால். இதை நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆசிட்டாக வந்து நம்ம மாற்ற போகிறோம். அப்போ இது ஆசிட்டாக மாற்ற நமக்கு என்ன ஆகும், CH3 CH2COH. ஓகே, நான் நிறைய தடவை திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆக்சிடேஷன் பண்ணும்போதும் ரிடக்ஷன் பண்ணும்போதும் நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு எப்போவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ ரியாக்டன்ட் 3 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட்லையும் நமக்கு எத்தனை இருக்கணும், 3 கார்பன் தான் நமக்கு வந்து இருக்கணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து என்ன ரியேஜென்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதை மாற்றணும் அப்படின்னா என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒன்று என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா KMnO4 வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ KMnO4 வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா K2CR2O7 யூஸ் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். ரெண்டுமே யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு ரியேஜென்ட்டையும் உள்ள தூக்கி போட்டு வச்சுருங்க. அப்படி கிடையாது. KMnO4 இல்லைன்னா K2CR2O7 ரெண்டு ரியேஜென்ட் இருக்குது. அந்த ரெண்டு ரியேஜென்ட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரெண்டு ரியேஜென்ட் இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். KMnO4 மட்டும் நீங்கள் வந்து எழுதினா போதும். KMnO4 K2CR2O7 ரெண்டையும் திரும்ப திரும்ப எழுதி வைக்காதீங்க, அது வந்து தப்பு. ஓகேவா, கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா அது ராங். KMnO4 யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா K2CR2O7 யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஆக்சிடைசிங் ரியேஜென்ட். ஓகே, அப்போ நம்ம என்ன பிரைமரி ஆல்கஹாலை பண்ணும்போது நமக்கு வந்து ஆசிட் வந்து கிடைக்கும். இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு வந்து பண்ணுறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலை ஆக்சைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆசிட் வந்து கிடைக்கும். கரெக்ட் தான் இல்லையா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, இந்த OH குரூப்பை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆசிட் குரூப் வந்து எழுதிடுறீங்க. CH3 CH2 CH2 அந்த OH குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு COH வந்து போடுறீங்க. அப்போங்க நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு வந்து 4 வந்து வந்துடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எழுதுறீங்க. ஏன்னா ஆல்கஹால் ஆக்சைஸ் பண்ணும்போது ஆசிட் கிடைக்கும், அப்போ ஆல்கஹாலை தூக்கிட்டு ஆசிட் வந்து போடுறீங்க. இது தப்பு. நம்பர் ஆஃப் கார்பன் எப்பவுமே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த CH2OH தான் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா COH வந்து மாறும். இது நல்லா நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆக்சிடேஷன் ப்ராசஸ்லையும் ரிடக்ஷன் ப்ராசஸ்லையும் நம்பர் ஆஃப் கார்பன் சேஞ்ச் ஆகக்கூடாது. ரியாக்டன்ட்லையும் ப்ராடக்ட்லையும் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் தான் இருக்கணும்.